வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் இந்த தெர்மோஸ்டாட் கண்ட்ரோலரை வச்சு நம்ம ஒரு 12 வோல்ட் ஃபேனை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம். போன வீடியோவில் இப்போ இந்த வீடியோவில் இதே தெர்மோஸ்டாட்டை வச்சு ஒரு ஆம்பிளிஃபையரு எப்படி ஓவர் ஹீட் ஆனால் ஷட் டவுன் பண்ணுறது, அதாவது ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சர்க்யூட் வந்து ஓவர் ஹீட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது எப்படி இந்த சர்க்யூட்டை நம்ம கனெக்ஷன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இது எல்லாமே ஓப்பனிங்கில் தான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களோட ஆம்பிளிஃபையரில் நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போர்டுக்கு தனியாக ஒரு 2 வோல்ட்டு லைன் எப்பயுமே கொடுத்துக்கணும். இது வந்து ஒரு எஸ்எம்பிஎஸ், ஒரு 1 ஆம்ஸ் உள்ள எஸ்எம்பிஎஸ் கூட நீங்கள் தனியாக உங்கள் ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணிக்கணும். ரைட்டுங்களா? இப்போ அடுத்து நான் ஒரு 2 வோல்ட் லைனுக்கு 2 வயர் மட்டும் இதில் கொடுத்துருக்கேன். இது 2 வோல்ட்டு, இது கிரவுண்டு. இந்த போர்டை பொறுத்தளவுக்கு இது எப்பயும் போல் உங்களுக்கு சொன்ன மாதிரி தெர்மிஸ்டர் கனெக்டர் தனியாக நான் மாட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு ஆடியோ போர்டு, இது வந்து டியூல் பவர் சப்ளை ஆடியோ போர்டு நான் எடுத்திருக்கேன். இதில் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 24/24 ட்ரான்ஸ்ஃபார்மர் நான் எடுத்திருக்கேன். இதில் ஆல்ரெடி நான் டியூல் பவர் சப்ளை போர்டு வச்சு ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து டெம்பரவரியாக. இப்போ வந்து நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எப்பயும் போல் நம்ம ஆடியோ போர்டுக்கு லைன் எப்படி எடுப்போம், நம்ம டியூல் பவர் சப்ளை லைன் கொடுப்போம்ல, அதே மாதிரி கொடுத்து வச்சுக்கலாம். டியூல் பவர் சப்ளை போர்டில் எடுத்திருக்கேன். 3 வயர் எடுத்தாச்சு. இதை எப்பயும் போல் நம்ம ஆடியோ போர்டு கொடுப்போம்ல, அது மாதிரி கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிரவுண்டு கொடுக்குறேன், ரெண்டாவது மைனஸ் வோல்ட்டு கொடுக்குறேன், கீழே மூணாவது ப்ளஸ் வோல்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ இந்த ஆடியோ போர்டுக்கு லைனை கொடுத்தாச்சு. இப்போ நம்மளோட வேலை எங்கேன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியில் தான் வேலை. செகண்டரியை பொறுத்தளவுக்கு எப்பயும் போல் இது பிரைமரியில் வோல்ட்டு இருந்துச்சுன்னா அவுட்புட்டில் எப்பயும் போல் டிசி வோல்ட்டு இந்த பவர் சப்ளை மூலமாக இந்த ஆடியோ போர்டு வேலை செஞ்சுட்டே இருக்கும். ஹீட்டு ஓவர் ஆயிடுச்சுன்னா நம்ம எங்கே கட்டப் பண்ணுற இந்த போர்டை யூஸ் பண்ணோம்னா பிரைமரியில் தான் யூஸ் பண்ணணும். அது எப்படின்னு சொல்கிறேன். பிரைமரியை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி கொடுப்போம், ஒரு மெயின்ஸ் கார்டாக எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு சும்மா செக் பண்ணி காட்டுறதுக்காக. ஒரு வயரை வந்து நம்ம எப்பயும் போல் டைரெக்டாக கொடுத்துக்கலாம். இது வந்து நியூட்ரலு, நம்ம நியூட்ரலுக்கு ஒரு ஸ்லீவ் போட்டுக்கலாம். அதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியில் ஒரு வயரில் டைரெக்டாக நம்ம இணைச்சிக்கலாம். இணைச்சாச்சு. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரியில் ஒரு வயர் இருக்குது, நம்ம மெயின்ஸ் கார்டு வயரில் ஒரு வயர் இருக்குது. இப்போ என்ன செய்யணும்னா நம்ம எப்பயும் போல் நம்ம ஆம்பிளிஃபையருக்கு ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் ஆன் பண்ணணும்ல, அதை நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு வயரை இந்த சுவிட்சில் ஒரு பின்னில் பற்ற வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு வயர் எடுத்துருக்கேன். இந்த வயரை அந்த சுவிட்சோட அவுட்டில் ஒரு வயரை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சாச்சு. இப்போ இந்த சுவிட்சிலேருந்து ஒரு அவுட் வருதுல, அதை இந்த போர்டு இருக்குல்ல, இந்த போர்டில் K1 இருக்குல்ல, அதில் கொடுத்துக்கலாம். K1ல் நான் கொடுத்துருக்கேன். இப்போ K0 இருக்குல்ல, முதல் பின்ன, அதை அவுட்புட்டுன்னு சொல்லியிருக்கோம்ல, அதில் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பிரைமரியில் ஒரு வயர் இருக்குல்ல, அதை அந்த அவுட்புட்டில் கொடுத்துடலாம். இப்போ இணைச்சாச்சு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பிரைமரியில் மெயின்ஸ் கார்டிலேருந்து வர்ற ஒரு வயரை நியூட்ரலில் டைரெக்டாக இணைச்சாச்சு. அதே மாதிரி இன்னொரு வயரை பேஸ் வருதுல்ல, அந்த பேஸை வந்து ஒரு சுவிட்ச் மூலமாக இந்த அவுட்புட்டை எடுத்து அதை வந்து இந்த தெர்மோஸ்டாட் போர்டில் K1ல் இந்த சுவிட்சோட அவுட்டை கொடுத்தாச்சு. அந்த K0லேருந்து ஒரு அவுட் எடுத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரியில் ஒரு வயரை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இப்போ இந்த போர்டை உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக திருப்பி வச்சுக்கிறேன். இப்போ இந்த போர்டுக்கு மட்டும் தனியாக 12 வோல்ட்டு லைன் தனியாக கொடுத்துக்கணும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வோல்ட் எடுத்து இந்த போர்டு கொடுக்கக்கூடாது. நீங்கள் ஒரு பக்க நோட்டரை வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சி கொடுத்தீங்கன்னா இங்கே பிரைமரியில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும்போது இந்த போர்டு சேர்ந்து ஆஃப் ஆகிடும். அப்போ உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகாது. அதனால் இதுக்கு தனியாக ஒரு எஸ்எம்எஸ் போர்டு சின்னது வச்சுக்கணும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த போர்டை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஆம்பை நான் ஆன் பண்ணலை, போர்டை மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஓவர் ஹீட்டானால் ஆஃப் ஆகிற மாதிரி செய்யணும்னா செட்டிங்ஸ் என்ன பண்ணால், இந்த ஃபஸ்ட்டு செட் பட்டன் இருக்குல்ல, அதை லாங் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோன்னா P0 இருக்கும். அதை இந்த நடு பட்டன் அமுக்குனீங்கன்னா P1 P2 இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த செட் பட்டனை
இல்லைங்க, அது டக்கு டக்குன்னு செய்யணும். ஃபஸ்ட்டு செட் பட்டன் லாங் ப்ரெஸ்ஸு, பிறகு செட் பட்டன் ஒரு இடம் அமைக்கிருங்க. பிறகு நடு பட்டனை 2 இடம் அமுக்குனீங்கன்னா P2ன்னு வரும். இப்போ வந்து செட் பட்டன் ஒரு இடம் அமுக்குனீங்கன்னா 38ன்னு காமிக்குது. இதை வந்து நம்ம டிகிரி செல்சியஸ் மேக்ஸிமம் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் நம்ம ஒரு 120 வரையும் போகும். இப்போ 120 டிகிரி செல்சியஸ் தான் மேக்ஸிமம், அதிலே விட்டுறலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கையெடுத்துட்டாவே பேக் வந்துடும். இப்போ திருப்பி என்ன செய்யணும்னா 120 டிகிரி நம்ம செட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த செட் பட்டனை ஒரு இடம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா டிகிரி செல்சியஸ் காட்டும். இதில் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ வேணும்னு சொல்லி நம்ம கூட்டிக்கணும். அதாவது அந்த 120 வரையும் வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? 120 வச்சோன்னா விட்டுறலாம். இப்போ பேக் வந்துடுச்சு. என்ன செய்யணும்னா இந்த செட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹெச்ன்னு இருக்கும், இன்னொன்று சீன்னு இருக்கும். சீங்கிறது போன வீடியோவில் நான் சொல்லிட்டேன். அந்த சீங்கிறது வந்து அந்த குறிப்பிட்ட டிகிரி செல்சியஸ் வந்தோன்னே ஆன் ஆகிறது. இப்போ அதுலேயே ஹெச்ன்னு ஒரு பட்டன் காட்டுற பாருங்க. இந்த பட்டனு ஹெச்ங்கிறது நான் ஓவர் ஹீட் ஆனால் இது கட் ஆஃப் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது, அந்த மாதிரி செட்டிங்ஸு. இப்போ நம்ம ஹெச்சில் வச்சுக்கலாம். ஹெச்சில் தான் இருக்குது. இப்போ ஹெச்ன்னு வச்சுட்டோம்னா நம்ம மேக்ஸிமம் 120 டிகிரி செல்சியஸ் நம்ம செட் பண்ணிட்டோம். அந்த 120 டிகிரி செல்சியஸை தாண்டும் போது இந்த ரிலேலேருந்து அவுட் வருது பார்த்தீங்களா? இந்த 220 வோல்ட்டை இன்னும் கொடுத்து அவுட் இருக்கிறோம்ல, அந்த இது கட் ஆஃப் ஆயிரும். அப்போ கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போகிற வோல்ட்டு கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அவுட்புட்லேயும் கரண்ட் வராது, அதாவது செகண்டரிலையும் கரண்ட் வராது. அப்படிங்கும்போது இந்த ஆடியோ போர்டுக்கும் கரண்ட் வராது. அப்படிங்கும்போது அப்படியே வந்து ஆம்பிளிஃபையர் ஸ்டாப் ஆயிரும், ஷட்டவுன் ஆயிரும். இப்போ உங்களுக்கு இப்போ இதை செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரு லைனை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ லைனை கொடுத்துட்டேன், ஆன் பண்ணிட்டேன். நம்ம சுவிட்சு எப்பயும் போல் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணோன்னே பாருங்கள், ஆடியோ போர்டுக்கு லைன் வந்துடுச்சு. இந்த லைட் எரியுது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெர்மிஸ்டர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் வந்து ஒரு ட்ரில் பண்ணி ஒரு வாசர் நட்டு போட்டு நம்ம டைட் வச்சுக்கணும். டைட் வச்சிட்டோம்னா இந்த ஆடியோ போர்டு நம்ம சாங்ஸ் ப்ளே பண்ணும்போதோ இல்லைன்னா ஒரு ஆடியோ பை பண்ணணும் அவுட் கேட்கும்போதோ ஓவர் ஹீட் ஆகுச்சுன்னா, அதாவது அந்த 120 டிகிரி செல்சியஸ் தொட்டுச்சுன்னா இந்த ஆம்பிளிஃபையரை ஷட்டவுன் ஆகும் பாருங்க. இப்போ நம்ம ஆடியோ போர்டை நான் வந்து இப்போ சாங்ஸை ப்ளே பண்ணி நம்ம செக் பண்ணி காட்டலை. இப்போ உடனே உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக இதை நான் எப்பயும் போல் அயனை வச்சு நான் செக் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் இதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். 120 வந்தோடனே இந்த போர்டில் லைட் எது பார்த்தீங்களா, பவர் வந்துக்கிட்டு இருக்கலாம், அது ஆஃப் ஆகிரு பாருங்க. அப்போ அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட பிரைமரி கட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ டிகிரி செல்சியஸ் ஏறிக்கிட்டே இருக்குது. 120 வரும்போது நீங்கள் பாருங்கள், இப்போ ஏறிக்கிட்டே இருக்குது. 62 டிகிரி செல்சியஸ் வந்துச்சு ஹீட்டு, இன்னும் ஏறிக்கிட்டே இருக்குது. 88, 89, 92 போய்கிட்டே இருக்குது. இப்போ ஓவர் ஹீட் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஆடியோ போர்டு ஹீட் ஆகிற மாதிரி நான் இந்த அயனில் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ 115 வந்துருச்சு, 120 வந்துருச்சு. 120 வந்தோன்னா ஹெச்னு வந்தோன்னா அங்கே வருங்க லைட் வர ஏரியாவில் பார்த்தீங்களா ஆஃப் ஆயிடுச்சு. இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போகிற பிரைமரி வோல்ட்டை கட் ஆஃப் பண்ணிடுச்சு. இப்போ அந்த ஹீட்டு குறைஞ்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆம்பிளிஃபையரை ஆன் ஆகும் பாருங்கள். இப்போ குறைஞ்சிருச்சு பாருங்கள், ஆன் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஆடியோ போர்டுக்கு லைன் வந்துருச்சு பார்த்தீங்களா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், 120 வரும்போது ஹெச்னு வந்தோன்னா இங்கே ஆடியோ போர்டுக்கு போகிற வோல்ட்டு கட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நம்ம இந்த ஓவர் ஹீட் ப்ரொடெக்ஷன் நம்ம கனெக்ஷன் இதில் கொடுத்துக்கலாம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக 119, 18 வந்தோன்னு பாருங்கள், ஆன் ஆயிடுச்சு. இந்த ஆடியோ போர்டுக்கு கரண்ட் வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஆம்பிளிஃபையரில் 2 ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுறோம்னா என்ன செய்யுது அப்படின்னா, ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் ஒரே கனெக்ஷன் தான். இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். 2 ட்ரான்ஸ்ஃபார்மர் பேரலில் இணைக்கணும், அவ்வளோதான். சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா. இப்போ உங்களுக்கு இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் செய்யணும். ஏன் சொல்கிறேன்னா, போன வீடியோவில் நான் என்ன செஞ்சேன்னா, இந்த 12 வோல்ட் இன்புட் கொடுக்குறோம்ல, இப்போ காட்டுற பாருங்க. இப்போ இந்த 12 வோல்ட் இன்னும் கொடுக்குறோம்ல, அதுலேருந்து ஒரு ஒயர் ஜம்பர் பண்ண சொன்னேன். அது வந்து 12 வோல்ட் ஃபேன் கொடுக்கும்போது இந்த 230 வோல்ட் நம்ம லைனை டேரெக்டாக கொடுக்கும்போது அந்த ஜம்பர் கும்பர் எதுவும் போட்டாதீங்க. புதுசாக இருக்க நண்பர்கள் சொல்கிறேன், போட்டாதீங்க, டமார்னு வெடிச்சிடும். அவ்வளோதான். நீங்கள் இன்னும் அவுட் கொடுக்கும்போது இந்த 12 வோல்ட் லைனில் எந்த லிங்க் இருக்கக்கூடாது, அது தனியாக தான் இருக்கணும். ரைட்டுங்களா? அவ்வளோதான். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆம்பிளிஃபையரை நம்ம இந்த மாதிரியும் நம்ம ஓவர் ஹீட் ஆனால் எப்படி ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆம்பில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு சொன்னோம்னா புரியாதுங்கிறனால தனியாக ஓப்பனிங்கில் செஞ்சு காட்டியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.